ஏ லெவல். அதுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணிங்களா வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரா இருக்கும்? அவளாண்டு வரையில தான் எடுத்தேன். அப்படி பாஸ் பண்ணா மிக்கிஞ்சால் திரும்பி இருக்கிறாங்க. அண்ணாக்களோட இருக்கிறாங்க. அண்ணா ஒரு ஆள் இங்க இருக்கு, ஒரு ஆள் இன்னோட தான் இருக்கிறேன். மற்ற ஆள் இங்க தான் வெளிநாட்டுல இருந்து வந்தவர் இருக்கு. எப்படி என்னோட இருக்கிற அண்ணா தான் எப்படின்னு செஞ்சிருப்பான். அவன் தான் என்னது அம்மா அவளா சிக்கன் அண்ணாட பேர் சொல்றது கூட யோசிக்கிறீங்க. அண்ணாண்ட பேர் மயூரன், மற்ற அண்ணாண்ட பேர் மதன். எங்களுக்கு ஒரு லேடி ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க. அங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்தால் பாரு அங்கே யாருன்னு தெரியல. எங்களுக்கு ஃபோன் மூலம் தான் எடுத்து சொல்லி செஞ்சுருக்குறாங்க. ஏ லெவல் பாஸ் பண்ணிங்களா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த இடம்? யாழ்ப்பாணம் தான் சொன்னாங்க. அவங்க விட மட்டும் ஃபுல்லாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி சொந்தமா இல்லாட்டிக்கு கூட பிறந்தாங்க? எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை. கால் பண்ணினாங்க, நம்பருக்கு பண்ணி சொன்னாங்க. நீங்க ஒரு அடையாளம் சொன்னா சொல்லலாம். அவளத்துக்கு செய்யறதுக்கு ஒத்தரும் இல்லை. எனக்கு செய்யறா ஒன்று செய்யறா அக்காக்கள் சேர்ந்து செய்யணும். எனக்கு மற்றது அண்ணாக்கள் 2 பேர் இருக்கணும், அதே சேர்ந்து செய்யணும். இங்க இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சும்மா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கும் தெரியும். இங்கே உங்களோட ஊரில் இருந்தோடனே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் யாழ்ப்பாணம் தானே அப்படி சொல்லி செஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு லேடி தான் கால் பண்ணி சொல்லியிருக்கு. சரி, அதை நான் அந்த கேட்க வேண்டி பாருங்களேன் செஞ்சிருக்கான்னு பார்ப்போம். நான் கடைசியில் சொல்லுவேன் செஞ்சதுண்டு கேட்க வேண்டிய யோசிக்காங்க. பிடிச்சிருக்கா அந்த கேக்கு? பிடிச்சிருக்கா? அப்படி நீங்கள் இப்போ சொல்லாட்டி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட்டுக்கு ஓகேவா? ஒரு பாட்டு ஒன்று படிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏ லெவலில் என்ன பாடம் எடுத்துருக்கிறீங்க? கிறிஸ்டியானிட்டி, சித்திரம், தமிழ். சரி, ஒரு பாட்டு படிப்பீங்களான்னு? என்னது? சரி, ஓகே. அடுத்த கிஃப்ட்களையும் பார்ப்போம். என்னதான் இருக்குமான்னு நினைக்கிறீங்க? சரி, கையில் வேற பாருங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணாமல் பார்த்து சொல்லணும். ஓப்பன் பண்ணக்கூடாது. என்னதான் இருக்கும்? என்னன்னு தெரியல. சரி, ஓப்பன் பண்ணுங்களேன் பார்ப்போம். பிடிச்சிருக்கா? நல்லா கியூட்டாக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்ச கலரா? உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை தந்துட்டாங்களன்றது சொல்கிறீங்களா? பிடிச்ச கலர் தானா? சரி, ஓகே. இந்த கிஃப்ட் தந்தவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இந்த பொம்மை தந்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கூடுதலா பிடிக்கும் எனக்கு. அவங்க தந்ததுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை தந்தவருக்கு சொல்லணும். சந்தோஷப்படுத்துற மூலமா அவை தந்திருக்கீங்க. சரி, அப்ப அடுத்த கிஃப்ட்களை பார்த்துட்டு கடைசியில் சொல்றோம். எங்களுக்கும் தெரியல, எங்களுக்கு போய் கட் பண்ணி தான் தந்தவங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க.
சாரி. சாரி அது பிடிச்சிருக்கா உங்களுக்கு கலர்? நல்லா இருக்கு. சரி வெளியே எடுங்க. முன்கூட்டியே சாரி வாங்கி தந்துட்டாங்க. என்ன காலேஜ் யூனிவர்சிட்டி இல்லாட்டி கொலிச்சி வச்சு கிடைச்சாலும் வண்டி போட்டு வண்டி தந்துருக்குறாங்க. என்ன வடிவான கலர். என்ன சரி அடுத்த கிஃப்ட் கிளம்பி இருக்காது என்ன பார்ப்போமே. பார்த்துட்டு கடைசியாக தொண்ணு வந்து செய். அது என்னவா இருக்கு? ஓப்பன் பண்ணாமல் சொல்லுங்க பாப்போம். என்னவா இருக்கு? இதுவும் உடுப்பா இருக்கு. ஒரு கவுனா இருக்கு. சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஹேண்ட் பேக் என்ன பிடிச்சிருக்கா? பேக் இது பிடிச்ச கலரா? எல்லாத்தையும் கேட்டாலும் பண்ணுறீங்க. எல்லா கலருமே பிடிச்சிருக்குன்னு கலர் பிடிக்காட்டிக்கும் அந்த செலக்ஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு தேவையான சாமான்களாக தான் வாங்கி தந்துருக்குறாங்க. என்ன சரி அப்போ இந்த இவ்வளோ சாமான் தந்துருக்குறாங்க. இப்போ என்ன சொன்னேன் இல்லையா யார் தந்துருப்பாங்கன்னு? இவ்வளோ சாமானையும் வச்சிருந்தாலும் தியந்தன் தியந்தன் சொல்லி லேடியோட வீடு செய்வதற்கு அக்காக்களை விட யாருமே அவ்வளோத்துக்கு அவங்களோட தங்கச்சி அக்கா எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட பேச சொன்னாங்க. நாங்கள் கடைசியில் தான் பேச சொல்லுவோம். இப்போ சொல்ல மாட்டோம். சரி பார்ப்போம். என்ன ஃப்ரெண்டு இன்னும் 3 பேர் இருக்குதாக்கும். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எதாவது கொண்டு போகுது வேறு எங்களுக்கு தெரியாது. தந்து வேறு சாக்லேட் இல்லாட்டி மிக்கி கொடுத்து விடுவாங்க. சாக்லேட் தானா? சரி அப்படின்னு சரியா சொல்லிட்டீங்க. அதை பின்ன உங்களுக்கு தாங்க மிக்கி கோவிக்க கூடாது. அவங்க சரியா சொல்லிட்டாங்க. சரி பிடிச்சிருக்கா? சரி கடைசியா சொல்லுங்க. அவங்க தந்துருப்பாங்க. அவங்க அவங்க தங்கச்சிங்க பேர் என்ன சொன்னீங்க? அந்த பேர் சொல்லிட்டாங்க. தங்கச்சி அவங்க தங்கச்சி தினோச்சி மற்றது தியந்தி மற்ற நோச்சி அந்த தியந்தி அக்கா சொல்ற பேர்லயே இல்லையே. தெரியலையா? சரி நானே சொல்லிடுவா. நான் சொல்லவா? இப்போ வந்து நான் சொன்னால் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம். பாட்டு வந்து படிக்கணும். இல்லாட்டி மிக்கியோட டான்ஸ் ஆகும். என்ன செய்ய போறீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? சரியா? திருசான்றவங்க யாரு? திருசா எங்கட அண்ணன் எங்கட அண்ணன் அண்ணிதான். அவங்க தான் போலாம் செஞ்சு அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. அதான் சொல்லி அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. சரி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுங்களேன் பார்ப்போம். சரி இவங்க தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேர்லயே நிற்கிறாங்க. நேர்லயே நிற்கிறாங்க. சொல்லுங்க நீங்கள் சொல்ல விரும்புறது எல்லாத்தையும். அதான் கூப்பிட சொல்லி கூப்பிட்டேன். அவருக்கும் தெரியாதுதான். அவருக்கும் தெரியாம தான் செஞ்சிருக்கிறாங்க.
சரி சொல்லுங்க ஏதாவது சொல்ல விரும்புறேன். நான் ஏழு பாஸ் பண்ணதுக்கு நான் வாங்கிட்டாங்க நேரில் கூட கேட்டேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரஞ்சு போனோம். அது வாங்கி தெரியலையா? இந்த மாதிரி இது செஞ்சு வந்து நினைச்சு கூட பார்க்கல. சரி சந்தோஷமா இருக்கு. என்ன வெறும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. நான் நிஜம் பாலுவீங்களாகும் நான் சொன்னேன் தானே அப்பவே அண்ணா தான் செஞ்சது பேர் எல்லாத்துக்கும் அண்ணா. அண்ணி தானே செஞ்சேன். அண்ணா செஞ்சாலும் அண்ணி செஞ்சாலும் ரெண்டு ஒன்று தானே. அண்ணாக்கே தெரியாம தான் செஞ்சிருக்காங்க. அண்ணாக்கே தெரியாது. அண்ணாக்கு இப்பதான் தெரியும். வந்ததுக்கு மிக்கிய கண்டதுக்கு தான் அண்ணாக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அவள். அவங்கள எங்க விடுவோம் தாங்க வாங்க சரி பாட்டை போட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஆடிடுறீங்களா? முதல்ல ஆடட்டும் அதுக்கு சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் ஆடட்டும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விளைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விளைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில்